வீடுகளில் இருக்கிறவர்களை பார்த்து மீண்டும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. கடந்த பல வாரங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்களும் நானும் ஒரு சீரீஸை நாம் முடித்தோம். போன வாரத்தில் நாம் என்ன அறிக்கை செய்தோம், என்ன அறிக்கை பண்ணப்பட வேண்டும் என்று தேவ சமூகத்தில் பல வாரங்களாக அதை தியானித்து போன வாரத்தில் அதை நிறைவு செய்தோம். விசுவாச அறிக்கை நம்முடைய வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் நானும் பண்ணப்பட வேண்டும் என்று, அதில் என்னென்ன காரியத்தில் நாம் அறிக்கை பண்ணப்பட வேண்டும் என்று பல வாரங்களாக அதை தியானித்தோம். அதை தியானித்து போன வாரத்தில் முடிவு செய்தோம். ஆகவே இந்த வாரத்திலிருந்து ஒரு புது சீரீஸை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். தொடர்ந்து பல வாரங்கள் இந்த சீரீஸ்ல நம்ம என்ன செய்ய போகிறோம், பல வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆகவே எல்லா வீடுகளில் இருக்கிறவர்கள் நன்றாக கவனித்தீர்களானால் அடுத்த வாரத்தில் பேசப்படுகிற வார்த்தை உங்களுக்கு புரியும். இந்த வாரத்தில் கேட்காம விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த வாரத்தில் நீங்க அதை கேட்க முடியாது. ஒருவேளை இந்த வாரத்தில் என்னால் கேட்க முடியல, எனக்கு அப்படிப்பட்ட நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுகிறவர்கள் என்னுடைய பேஸ்புக்ல நீங்கள் அந்த கிங்ஸ்லி என்ற தலைப்பின் கீழாக உங்களுக்கு இந்த வார்த்தைகள், இந்த மெசேஜ் உங்களுக்கு அதில் டவுன்லோட் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வாரம் ஒருவேளை கேட்க எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க பேஸ்புக்ல போனீங்கன்னா இன்னைக்கு பேசப்படுகிற வார்த்தைகள் அதில் எங்கள் பதிவு பண்ணப்பட்டிருக்கும், நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஆகவே இன்றைக்கு நாம் ஒரு புதிய தலைப்பின் கீழாக ஒரு சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனமாய் நீங்கள் கேட்பீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன். இந்த சோதர வார்த்தையை கேட்கிறதுக்கு முன்னாக சில அறிவுரைகளை, இன்ட்ரடக்ஷனை நான் கொடுத்து எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவுகளோடு பேசி நான் முடிக்க விரும்புகிறேன். தொடர்ந்து நாம் இதன் அடிப்படையில் பல வாரங்கள் தியானிக்க போகிறோம். வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஞானியினுடைய வாய்மொழிகள் தயிர் உள்ளவைகள், மூடனுடைய உதடுகளோ அவைகளையே விழுங்கும் என்று சொல்லி, அவனையே விழுங்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வாசிக்கிறேன். ஞானிகளுடைய வாய்மொழிகள் தயிர் உள்ளவைகள், மூடனுடைய உதடுகளோ அவனையே விழுங்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த பிரசங்கி புஸ்தகத்தை நீங்களும் நானும் வாசிக்கின்ற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 2 விதமான மனிதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 விதமான அவயங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனிங்கள். பாருங்க, ஞானி என்று ஒரு மனிதனை குறித்து பிரசங்கி எழுதுகிறார். 2வது மூடன் என்று சொல்லி ஒரு வார்த்தை அங்கே போடப்பட்டிருக்கிறது. அது அந்த ஒரு மனிதனை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அங்கே 2 காரியத்தை ஆண்டவராகிய தேவன் பிரசங்கியின் மூலமாக வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். என்னன்னா, அங்கே வாய் என்று சொல்லி வருகிறது, உதடு என்று சொல்லி வருகிறது. 2 விதமான மனிதர்கள், 2 விதமான சரீரத்தில் உறுப்புகளை அங்கே பிரசங்கி எழுதுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2 விதமான மனிதர்களும் 2 விதமான உறுப்புகளும் எதை நமக்கு காட்டுகிறது என்று சொன்னால், நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எது முன்னேற்றத்திற்கு நேராக நம்மை நடத்துகிறது, எது நம்மை ஆசீர்வாதத்திற்கு நேராக நடத்துகிறது, எது நம்மை வாழ்வு ஆதாரத்திற்கு நேராக நடத்துகிறது, தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களுக்கு நேராக நடத்தக்கூடிய மிக பிரதானமான உறுப்பை அந்த இடத்துல 2 மனிதர்கள் காண்பித்துக் கொடுக்கிறார்கள். 2 மனிதர்களும், ஒருவன் நல்ல முறைகளை பயன்படுத்துகிறார், இன்னொருவர் கெட்ட முறைகளை பயன்படுத்துகிறார். இப்போ கெட்ட முறைகளை பயன்படுத்துகிறதுனால என்ன நடக்கும், நல்லா பயன்படுத்தினா என்ன நடக்குங்கிறதை இங்கே பிரசங்கி நன்றாக எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே என்ன வார்த்தைகளை சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நாம் பேசப்படுகிற வார்த்தையை பார்த்து பேச வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? சோதரர், உதடு என்று எதற்கு பயன்படுத்தப்படுகிறது, வாய் என்று எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? சோதரம், உதடு வாய் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்றால், சாப்பிடுவதற்கு பயன்படுத்தப்பட்டாலும் மிக முக்கியமாக பிரதானமாக ஒரு மனிதனோடு கூட சம்பாஷிக்க
இருக்கக்கூடிய அந்த உறவாடுதலை, அவரோடு கூட பேசுகிற அந்த பேச்சாற்றலை, பேசுகிறதற்கு அவயத்தை தேவன் என்ன செய்திருக்கிறார்? இந்த உதடையும் வாயையும் கர்த்தர் நமக்கு படைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அப்போ இன்றைக்கு நான் என்ன தலைப்புல உங்களோடு கூட நான் பேச போகிறேன்? வார்த்தை என்ற தலைப்புல, நம்முடைய வார்த்தை என்ற தலைப்புல பல வாரங்களில் இதை தியானிக்க போகிறோம். ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்திற்கு, ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதத்திற்கு, ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு, ஒரு மனிதனுடைய உயர்வுக்கு, ஒரு மனிதனுடைய சோதரம் எல்லா நல்ல காரியங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது முதலாவது வாயு உதடுமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் இந்த உதடை, இந்த வாயை எப்படி பேச வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து நாம் தெளிவாய் புரிந்து கொண்டோமானால், தெளிவாய் அதை, இந்த வாயை எதற்காக தேவன் கொடுத்திருக்கிறார், இந்த உதடை எதற்காக தேவன் கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொண்டு, தெரிந்து கொண்டு, அதை புரிந்து கொண்டு நீங்கள் கொஞ்சம் தெளிவாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற நெகட்டிவான காரியங்களுக்கு இடமே இருக்காது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? ஆமென். பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது வார்த்தையை பார்த்து பேச வேண்டும். வார்த்தைங்கிற தலைப்புல, வார்த்தை இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, வார்த்தை பொதுவான தலைப்பு, வார்த்தை, the word அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த வார்த்தையை மனிதர்களும் பேசுகிறார்கள், தேவனும் பேசுகிறார், பிசாசும் பேசுகிறார், இன்னும் யாரெல்லாம் எல்லாருமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களுக்கும் இந்த உதடும், இந்த வாயும் இல்லை என்றால் மற்றவர்களோடு கூட சம்பாதிக்க முடியாது. ஹல்லேலூயா. என்ன நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஆனால் எல்லாருக்கும் வாயையும் இந்த உதடையும் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். ஆனால் மாநிலத்துக்கு மாநிலம், தேசத்திற்கு தேசம், லாங்குவேஜ், தமிழ், அதாவது மொழி மாற்றம் வருகிறதை தவிர உதடு வாயு மாறுபட வாழ்வதே இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நீங்களும் நானும் ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உதடும் வாயும் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த வாரக்கூடிய வாரங்களிலே நாம் புரிந்து கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. இந்த வாயு உதடு சரியில்லாதனாலதான் ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய முடியல, எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியவில்லை, அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை, அதனுடைய வாழ்க்கையில் வந்து பழிக்க முடியவில்லை. காரணம், அது வராதபடிக்கு நம்முடைய வாயும் நம்முடைய உதடும் தவறாக பேசுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீர்கள்? ஆகவே இந்த நாளில இந்த உதடை குறித்து நான் உங்களோடு கூட வாயை குறித்து நான் பேச போகிறேன். சோதரிக்கு 2 மனிதர்கள் இருக்கிறார்கள். 2 மனிதர்களை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். முதலாவது அதை தெரிஞ்சுக்கிட்டா மற்றதெல்லாம் தெரியும். அப்போ இந்த 2 மனிதர்களும் 2 விதமான காரியத்தை பேசுகிறார்கள். 10வது அந்த 10, 12 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானியினுடைய உதடு, ஞானியினுடைய வாய்மொழிகள் தயவு உள்ளவைகள். ஹல்லேலூயா. 2வது இன்னொரு மனுஷன் பேசுறான், மூடனுடைய உதடுகளோ அவனையே விழுங்கும் என்று சொல்லி சொல்லுகிறது. அப்போ நீதிமான் என்பவன் யார்? ஞானி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானம் எங்கே இருந்து கிடைக்கிறது? ஞானத்தை எங்கே பெற்றுக் கொள்ளலாம்? ஞானம் என்பது வேறு, அறிவு என்பது வேறு. அறிவு என்பது உலகத்தின் மூலமாய் கிடைக்கப்படுகிறது. ஞானம் என்பது தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து கற்றுக்கொண்டு அனுபவிப்பது. தேவனே அது நமக்கு தருவது. ஆகவே ஞானம் தேவனிடத்தில் இருக்கிற ஒரு மனிதன், தேவனுடைய ஞானத்தை பெற்ற மனிதன், தேவனிடத்திலிருந்து அவன் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசாக, கிஃப்டாக கொடுத்திருக்கிற அந்த ஞானத்தை உடைய மனிதன் பேசும் பொழுது என்ன நடக்குன்னா, அங்க வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஞானியினுடைய வாய்மொழிகள் தாயை உள்ளவைகள். ஹல்லேலூயா. ஞானியினுடைய உதடுகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அநேகரை வாழ வைக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அநேகரை முன்னேற்றத்திற்கு நேராய் நடத்துகிறதாக இருக்கிறது. அநேகரை ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்திற்கு நேராய் நடத்துகிறதா இருக்கிறது. அவர்களை உயர்வுக்கு நேராய், வளர்ச்சிக்கு நேராய், பெருக்கத்திற்கு நேராய் நடத்துகிறது. எந்த உதடு என்று சொன்னால் ஞானியின் உதடு. ஹல்லேலூயா. அப்ப இந்த ஞானி யார்? ஞானம் என்பது என்ன? வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், கர்த்தருக்கு பயந்து வாழுகிற மனுஷன்,
கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற மனுஷன், கர்த்தருக்கு பயந்து நடுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஆசீர்வாதமும் வளர்ச்சிக்கு நேராய் உயர்வுக்கு நேராய் ஒரு மனிதனுடைய வாழ்விலே ஸ்தோத்திரவனை தலைக்க செய்கிற வார்த்தைகளாக வருகிறது என்பதை நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாயில எப்படிப்பட்ட வார்த்தை வருது? சோதரங்க மூடனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? மற்றவர்களை வாழ வைக்க முடியாது, ஏன் அவனையே அவன் வாழ்ந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அவன் பேசுகிற வார்த்தையினாலே அவனுக்கே பிரயோஜனம் இல்லை, அவனுடைய உயர்வுக்கு பிரயோஜனம் இல்லை, அவனுடைய வாழ்வுக்கு பிரயோஜனம் இல்லை, அவனுடைய ஸ்தோத்திர மேன்மைக்கு பிரயோஜனம் இல்லை. தனி மனிதனுடைய அவனுடைய வார்த்தை அவனுக்கே பிரயோஜனம் இல்லை என்று மூடனுடைய வார்த்தைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மூடன் என்றால் யாரு? தேவனுடைய போதகத்தையும் அங்கே சத்தியத்தையும் அசட்டை பண்ணுகிறவன் தான் மூடன். அப்போ நீங்கள் நானும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நம்முடைய வாயில எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டும் என்று நீங்கள் நானும் தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்க நல்லா தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், வார்த்தை ரொம்ப முக்கியம். வார்த்தையினாலே ஒரு மனிதனை கட்டவும் முடியும், வார்த்தையினாலே ஒரு மனிதனை இடிக்கவும் முடியும், வார்த்தையினாலே ஒரு மனிதனை என்ன வேணாலும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்ப என்ன சொல்ல வரனா, நீங்களும் நானும் பேசுகிற வார்த்தையை நம்முடைய வாழ்வுடைய ஆதாரத்தை நிர்ணயிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பேசுகிற வார்த்தையிலே நம்முடைய உயர்வை நிர்ணயிக்கிறதாக இருக்கிறது. நீங்களும் நானும் பேசுகிற வார்த்தையிலே நம்முடைய மேன்மை நிர்ணயிக்கப்படுகிறதாக இருக்கிறது. நாம் என்ன வார்த்தைகளை பேசுகிறோமோ அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்வாதாரத்தை தேவன் அமைத்து தருகிறவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அதனால இன்னைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? வார்த்தையை பார்த்து பேச வேண்டும். யார்கிட்ட பேசினாலும் சரி, எங்க பேசினாலும் சரி, எந்த சூழல்ல பேசினாலும் சரி, எந்த இடத்துல பேசினாலும் சரி, அது எப்பேற்பட்ட நிலையிலே பேசினாலும் சரி, பேசுகிற இடத்தில் நாம் வார்த்தையை பார்த்து நிதானமாய் பேச வேண்டும். அதுதான் இங்க வேதம் சொல்லுகிறது. பாருங்க பாருங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். நம்முடைய நாவுகளிலே ஞானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஞானியினுடைய உதவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஞானியினுடைய உதவி என்று சொன்னால் உலகம் பேசுகிற பிரகாரம் அல்ல, மனிதன் பேசுகிற பிரகாரம் அல்ல, இயேசுவை அறியாதவர் பேசுகிற பிரகாரம் அல்ல, உலகத்தில் இருக்கிறவர்கள் பேசுகிற பிரகாரம் அல்ல, பிசாசு பேசுகிற பிரகாரம் அல்ல. அவன் சற்று வித்தியாசம் உள்ள வார்த்தைகளை பேசும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? இன்றைக்கு அதுதான் தேவன் சொல்கிறார், நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். எது நல்ல வார்த்தை? வியாதி வருது, பலவீனம் வருது, சஞ்சலம் வருது, கஷ்டம் வருது, இன்னும் துன்பம் வருது, நெருக்க வருது, நான் ஒன்றும் இல்லாம போயிடுவேன், துப்பி தூசி, இது எல்லாம் நல்ல வார்த்தை கிடையாது. நல்ல வார்த்தை எது? நம்முடைய வாயில நல்ல வார்த்தை எது என்று சொன்னால் வேதம் தெளிவாக சொல்கிறது, கர்த்தர் கொடுத்த வார்த்தையை, கர்த்தர் நமக்கு அளித்த வார்த்தையை, கர்த்தர் நமக்கு கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பேசப்படுகிற வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பது, அதை நம்முடைய வாழ்க்கையிலே அப்ளை பண்ணுவது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? இதை விட்டுட்டு நாமெல்லாம் ஒன்று எடுத்து பேசிட்டு இருக்கிறோம். அதனாலதான் நம்ம என்ன செய்யல, நம்முடைய வாழ்வு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இன்னும் உயர்த்தப்படாமல், ஆசீர்வதிக்கப்படாமல், இதை விட்டுட்டு மக்கள் இன்றைக்கு என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறார்கள். முதலாவது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு, நம்முடைய விடுதலைக்கு, நம்முடைய உயர்வுக்கு, நம்முடைய பெருக்கத்திற்கும், நம்முடைய காரியங்களுக்கும் நம்முடைய வார்த்தையே காரணமாக இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? பாருங்க, கேர்லெஸ்ஸான வார்த்தைகளை பேசினா என்ன நடக்கும்? அந்த கேர்லெஸ்ஸான, அதாவது தரக்குறைவான வார்த்தைகள், அதை கவனமா பேசாத வார்த்தைகளை பேசும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னா, பல தோல்விகளையும் நஷ்டத்தையும் நாம் சந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. யாரோ எங்கிருந்தோ கொண்டு வருகிறது இல்லை, யாரும் நமக்கு செய்யறது இல்லை, யாரும் நமக்கு செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது இல்லை. வேதம் தெளிவாக சொல்கிறது, கேர்லெஸ்ஸாய் நாம் பேசும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நீங்களே நஷ்டத்தை கொண்டு வருகிறீர்கள், தோல்வியை கொண்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. அப்ப கேர்லெஸ்ஸான வார்த்தை என்ன? எனக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கு ஒண்ணும் கிடைக்கல, நான் பெரிய ஆள் கிடையாது, நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. பாத்தீங்களா? உங்களை அறியாமையே நீங்களே சொல்லுகிற அந்த வார்த்தை எவ்வளவு பாதிப்பை கொண்டு வருகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ வார்த்தை ரொம்ப முக்கியம், மிக அவசியமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும்? வார்த்தையை
பார்த்து நிதானித்து யோசித்து சிந்தித்து பேசக்கூடியவனாய் மாற வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் யோசித்து பேசுறாங்களா? இல்ல. நிதானித்து பேசுறாங்களா? இல்ல. யோசித்து பேசுறாங்களா? இல்ல. சிந்தித்து பேசுறாங்களா? இல்ல. ஒருவேளை இன்னைக்கு நம்ம அப்படி இல்லாவிட்டாலும் நாம் இனி வரக்கூடிய நாட்களிலே நம்முடைய வார்த்தையை பார்த்து நிதானித்து யோசித்து சிந்தித்து பேசக்கூடியவளாய் மாற வேண்டும் என்று நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு நம்ம என்ன செய்ய வேண்டும்? பழக வேண்டும். அல்லேலூயா. சோதரி இதுவரைக்கும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் வார்த்தையை கேட்கிற நீங்களும் நானும் புரியாத போது நம்ம அப்படி இருந்தோம். புரிந்து கொள்ள உள்ளது நாம் தேவனுடைய வார்த்தையை பேசுகின்ற வேளையில என்ன சொல்ல போனா நாம் யாரிடத்துல எல்லாம் பேசுகிறோமோ அந்த வார்த்தையை பார்த்து என்ன பார்க்கணும்? சொல்றதுனால கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்படுறானா, சொல்றதுனால அவனுடைய குடும்பம் சமாதானப்படுதா, சொல்றதுனால அந்த குடும்பத்தில் ஒரு மேன்மை வருகிறதா, இல்ல அந்த குடும்பத்துல பிழைவு வருகிறதா, சமாதானம் குறைவாக இருக்கிறதா என்று நீங்கள் பார்த்து சிந்தித்து என்ன செய்ய வேண்டும்? நிதானித்து யோசித்து பேசுகிறவர்களாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த மாற்றத்தை அடையாதபடிக்கு பிசாசு என்ன செய்கிறார்? நம்முடைய கண்களை, நம்முடைய நினைவுகளை நம்ம சிந்தித்து பார்க்கக்கூடிய, நினைத்து பார்க்கக்கூடிய, யோசித்து பார்க்கக்கூடிய எல்லாவற்றையும் அவன் என்ன செய்து விட்டான்? மறுக்க பண்ணி விட்டான். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய வார்த்தையை கவனிக்க போகிறோம், சிந்திக்க போகிறோம், நிதானித்து பேச போகிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற யோசித்து பேச போகிறோம். என்ன யோசிக்க போறோம்? நான் பேசுறதுனால ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றம் வரணும். தரித்திரத்தில் இருக்கிறானா அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா அப்படின்னு யோசிக்கணும். பலவீனத்தில் இருக்கிறானா நான் பேசுற வார்த்தையினால அவனுக்கு பலம் கிடைக்குமா என்று சிந்திக்க வேண்டும். வியாதி இருக்கிறானா அந்த வியாதிக்கு ஏற்ற வார்த்தைகளை, நாம் அந்த வியாதிகளிலிருந்து விடுபடக்கூடிய வார்த்தைகளை பேசினால் அவன் என்ன செய்வான்? அதிலிருந்து வருவான் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? நிதானித்து பார்க்க வேண்டும். ஆகவே பிரயோஜனம் உள்ள வார்த்தைகளை பேச வேண்டும். அதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது அப்படி நம்ம பேசும் பொழுது என்ன நடக்குது? நம்ம நிதானித்து சிந்தித்து யோசித்து பார்த்து பேசக்கூடியவர்களாய் நீங்களும் நானும் மாறுவோம் என்றால் அது என்னத்தை கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தயவை தேவனிடத்தில் உண்டாக்குகிறது. அல்லேலூயா. தேவ கிருபையை நமக்கு கொண்டு வருகிறது, சோதனை வெளிப்படுத்துகிறது, தேவன் நன்மையை வெளிப்படுத்துகிறது. என் வாயிலிருந்து வர வேண்டும், நன்மை வர வேண்டும், கிருபை வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்பை தேவன் நமக்குள்ளே வைத்து அநேகருடைய வாழ்க்கையில அதை அப்படியே செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதை விட்டுட்டு இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் சண்டை தான் நிறைய இருக்கு. சண்டை, குழப்பங்கள், சோத்திரம், பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள் என்று வருகிற காரணம் தெரியுமா? நம்முடைய வார்த்தை குறித்து நாம் கவனமாய் பேசுகிற, வார்த்தையில் அக்கறை எடுக்கிறது இல்லை, நம்முடைய வார்த்தையை பெருசா நினைக்கிறது இல்லை, நம்முடைய வார்த்தையை ஏதோ கேர்லெஸ்ஸா பேசிட்டு போயிடும், நம்முடைய வார்த்தையை நம்ம பெரிதுபடுத்துகிறது இல்லை. அதனால் பிசாசு அந்த வார்த்தையை பயன்படுத்திக் கொள்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீர்கள்? அங்க பாருங்க, ஸ்தோத்திரம். சண்டை ஒன்று பண்ணுகிற வார்த்தை வரக்கூடாது. குழப்பம், நஷ்டத்தை ஏற்படுத்துகிற வார்த்தை வரக்கூடாது நம்முடைய வாயில. ஏன்னா நீங்கள் நானும் தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீர்கள்? உலகத்தின் அறிவை பெறவில்லை, தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற நீங்களான வேதம் சொல்கிறது, ஞானம் தன் வீட்டை கட்டுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீர்கள்? ஞானம் உள்ளவன் எதை செய்கிறானா? தன் வீட்டை கட்டுகிறான். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தியுள்ள மனுஷன் எங்க வீட்டை கட்டுறானா? கற்பாறையின் மேல் வீட்டை கட்டுகிறான். அவனுக்கு என்ன புத்தி இருக்குது? மணல் கட்டுனா தண்ணி என்ன செய்யுது? அரித்து கொண்டு போய்விடும் என்று அவனுக்கு சுயமாக ஒரு ஞானம், அறிவு இருக்கிறது. அந்த அறிவை பயன்படுத்தி அந்த அறிவை அவனை கொண்டு இந்த இடத்துல கட்டினா வீடு நிரந்தரமா இருக்காது, அது தண்ணி அரித்து கொண்டு போய்விடும் என்று சொல்லி, காற்று வந்தால் அடித்து பேஸ் ஸ்டாக் இருக்காது என்று சொல்லி அவன் என்ன செய்யறான்னா, ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஞானத்தை நினைத்து அதை நிதானித்து அறிந்து அவ பார்த்து என்ன செய்கிறான்? அப்படி யோசித்து அவன் அதை செய்யும் பொழுது அங்கு ஒரு புது காரியம் பிறக்கிறது. கற்பாறை. அல்லேலூயா. அந்த கற்பாறையின் மேல் கட்டப்பட்டால் அந்த வீடு என்ன செய்யாது? இடிக்கவும் முடியாது, காற்று
காற்று வந்து அசைக்கவும் முடியாது என்று இது எப்படி அவனுக்கு வந்துச்சு? நிதானித்து பார்த்ததுனால, தன் வார்த்தையை பார்த்ததுனால, யோசித்ததுனால, சிந்தித்ததுனால இப்படிப்பட்ட ஒரு புதிய வெளிப்பாடு அவனுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம பேசுறது நல்லதா இருந்தா கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? நிதானித்து சிந்தித்து மற்றவர்களை புண்படுத்தக்கூடாத, மற்றவர்கள் வேதனைப்படுகிற அளவுக்கு, மற்றவர்கள் துன்பப்படுகிற அளவுக்கு, மற்றவர்கள் கஷ்டப்படுகிற அளவுக்கு பேசுகிற வார்த்தைகளை தவிர்த்து நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். அல்லேலூயா. நீ நல்லா இருப்ப, நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ விடுதலையோடு இருப்ப, நீ சந்தோஷமா இருப்ப, கர்த்தர் உன்னை சகல ஆசீர்வாதத்திலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற இந்த நல்ல வார்த்தைகளை பேசுகிறவன் தான் ஞானி என்று வேதம் சொல்கிறார். நீங்க நம்ம எந்த பகுதியில் இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நிறைய இருந்து நீங்க எல்லாத்தையும் பேச முடியாது. முடிந்த அளவுக்கு பல வாரங்கள் இதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். உங்க வார்த்தையினுடைய வேல்யூபிள், உங்க வார்த்தையினுடைய தரத்தை, உங்க வார்த்தையினுடைய நிலையை, உங்க வார்த்தையில எவ்வளவு சீல் இருக்கிறதுல, கர்த்தர் உங்கள் வார்த்தையில எவ்வளவு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார்னு சொல்லி நீங்கள் இந்த வார கணக்கில் நீங்கள் புரிந்து கொள்ள போகிறீர்கள். புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்தும் போது உங்க வார்த்தை இதுவரைக்கும் இருந்ததை காட்டிலும் இதை கேட்டுவிட்டு நீங்கள் அதை உங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் பொழுது அது ஜீவனுள்ளதாய் மாறுகிறது, விலையேறப்பட்டதாய் மாறுகிறது, விலை மதிக்கத்தக்கதாய் மாறுகிறது. அப்படித்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே ஸ்தோத்திரம், குழப்பத்தை ஏற்படுத்துகிற வார்த்தைகள், சண்டையை உண்டு பண்ணுகிற வார்த்தைகள், ஸ்தோத்திரம் வாழ்க்கையில சமாதானம் இல்லாத வார்த்தைகளை பேசுகிறதற்கு தேவன் உங்களை என்னையும் தெரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. அதை பேசுறவங்க உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் ஆண்டவரை அறியாமல், ஆண்டவருடைய ஞானத்தை, ஆண்டவருடைய அறிவை பெற்றுக் கொள்ளாத இருக்கிற மனிதர்கள் பேசுவார்கள். அவன் தான் மூடன், என்ன சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டான். இதுதான் அப்படி சொல்ற பார்த்தீங்கன்னா அவன் தான் மூடன். போதகத்தை ஏற்றுக்க மாட்டான், தேவனுடைய அறிவை ஆலோசனை ஏற்றுக்க மாட்டான், எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனது அவனுக்கு இருக்காது. அவன் தான் மூடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 1 வாசிக்கலாம். உங்களுக்கு நான் வேணா காட்டி கொடுக்குறேன். 1வது அதிகாரம், நீதிமொழிகள் 1வது அதிகாரத்தில் மூடனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்க, ஸ்தோத்திரிக்கலாம், வாசிப்போம். நீதிமொழிகள் 1வது அதிகாரத்தில் பாருங்க, போதகம் என்று வரும். ஏழாவது வசனம் நானே வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 1:7, கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுது, ஞானத்தை விரும்ப மாட்டான். ஞானம் எங்கிருந்து வருது? தேவனிடத்திலிருந்து வருது. அந்த தேவன் கொடுக்கிற ஞானத்தை என்ன செய்ய மாட்டான்? விரும்ப மாட்டான். அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய போதகம் செய்தாலும் அதில் அவனுக்கு ஒரு விருப்பம் இருக்காது, நாட்டம் இருக்காது. அதை அசட்டை பண்ணி விடுவான். இங்க வருமா வந்து உட்கார்ந்து பார்த்துட்டு இதெல்லாம் நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு அசட்டை பண்ணி போகிறவன் தான் மூடன் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி கர்த்தருடைய ஞானத்தினாலே நம்மை நிறைத்திருக்கிறார். அல்லேலூயா. அனைவருடைய வீட்டை கட்டும்படியாய், அனைவருடைய குடும்பத்தை கட்டி எழுப்பும்படியாய், மாற்றத்திற்குள்ளே கொண்டு வரும்படியாய் கர்த்தர் நம்மை ஆண்டவர் அவருடைய ஞானத்தினாலே நிறைத்திருக்கிறார். அல்லேலூயா. நிறைத்த நீங்களும் நானும் வார்த்தையை எப்படி பேசணும்னு சொல்லி வரக்கூடிய நாட்களிலே நாம் பல கோணத்தில் அதை நாம் தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரங்கள் சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம், நம் வார்த்தையினால் பிசாசு நம்மை விழப்பார்க்கிறான். பிசாசு எதுல நம்மளை விளத்தல பார்க்கிறான்னா, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, பிசாசு எந்த வகையில நம்மளை சோதிக்கிறான், பிசாசு எந்த வகையில நம்மளை மாற்றி விடுகிறான், பிசாசு எந்த வகையில நம்முடைய ஆசீர்வாதத்தை அங்கே தடை பண்ணுகிறான் என்றால், வேதத்தில் நீங்கள் எல்லா இடத்திலும் நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்றால் வார்த்தையை தான் அவன் எடுத்துக் கொள்கிறான். அல்லேலூயா. வார்த்தையை தான் எடுத்துக் கொள்கிறான். ஆதாம் ஏவாளை எடுத்துக் கொள்ளுங்கள், யூதாசை எடுத்துக் கொள்ளுங்கள், எல்லா வார்த்தையில விழுந்து போனார்கள். எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதை அறிந்தவர்களாக பேசவில்லை. கர்த்தருடைய நாவை, நம்முடைய உதரை எதற்காக கொடுத்திருக்கிறார் என்ற அந்த நினைவு இல்லாமல் போய்விட்டது. ஆகவே நாவை தவறாக பயன்படுத்தினார்கள், வாயை தவறாக பயன்படுத்தினார். அப்படின்னா வார்த்தையை தவறாக பயன்படுத்தினால வந்த விளைவு ஏதேன் தோட்டமே கைவிடப்பட்டுச்சு. வார்த்தையை தவறாய் பயன்படுத்தினுடைய விளைவு யூதாசு நான்கு கொண்டு செத்தான். இன்னும் ஏன் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கங்க,
40 நாள் வனாந்தரத்தில் ஆவியானவரால் கொண்டு போகப்பட்ட போது அங்க கொண்டு போகப்பட்ட போது அங்க என்ன நடந்துச்சு? பிசாசு என்ன செய்தா? வார்த்தை தான் முதல்ல எடுத்தான் பாருங்க. நீங்க பேசுகிற வார்த்தை, நீங்கள் எதுல வீக்னஸா இருக்கிறீங்களோ, எதுல பலவீனமா இருக்கிறீர்களோ, அதைத்தான் பிசாசு எடுத்து அங்கே செயல்படுத்தி நம்மை விளத்தள்ளுவான். அங்க பாருங்க, இயேசு சொல்றாரு, இயேசு இடத்துல போய் எல்லாத்தையும் காமிச்சு அவன் பல வேலையெல்லாம் பண்றான். அந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய இடத்தையும் தன்னுடைய ஸ்தானத்தையும் தன்னுடைய நாவையும் தன்னுடைய உதடையும் தன்னுடைய வாயையும் பிதாவாகிய தேவன் எதற்காக கொடுத்திருக்கிறார் என்ற உணர்வு அவர்களுக்குள்ள இருந்தபோது சரியாய் பயன்படுத்துகிறார். நம்ம அந்த இடத்துல சரி பரவாயில்ல, எனக்கு இதெல்லாம் செய்ய அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய சொன்ன வார்த்தைகளை மறந்து பிசாசு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தாருன்னா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பத்தி நம்ம பேசிக்க முடியாது. இன்னைக்கு நீங்கள் நான் நல்லா புரிஞ்சுக்கலங்க, அதே இயேசு கிறிஸ்துக்குள்ளதான் நம்மளும் இருக்கிறோம். அதே அதிகாரம், அதே வல்லமை, அதே காரியங்கள் எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசு மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்களும் கிறிஸ்துவை போலவே பேச வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீர்கள்? அப்போ வார்த்தை ரொம்ப முக்கியம். வார்த்தை கண்ணா பண்ணான்னு பேசி தேவையில்லாத வார்த்தைகள், அது நமக்கு தேவையில்லாதது, நமக்கு அது தூரமாக இருக்க வேண்டியது, அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றதே கிடையாது, அது நம்முடைய வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதே கிடையாது. ஆனா அதைத்தான் நீங்க நிறைய நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். அந்த வார்த்தையை கொண்டுதான் உங்களை விழ வைக்கணும், அந்த வார்த்தையை கொண்டுதான் உங்களை ஆசீர்வாதத்தை கெடுக்கிறான், அந்த வார்த்தையை கொண்டுதான் உங்களுக்கு ஒன்றும் இல்லாம பண்றான். நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், வாயை எதற்காக பயன்படுத்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஏன் பார்த்து பேச வேண்டும்? ஏன் பார்த்து பேசல? என்ன நடக்கும் போது பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பேசக்கூட வார்த்தையினால் எனக்கு செல்வாக்கும் தைரியமும் உண்டு பண்ணி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நான் பேசுற வார்த்தை வச்சுதான் ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு மேன்மை இல்லை என்று சொல்லுகிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஆசீர்வாதம் இங்கே வருகிறது, செல்வாக்கு இங்கே வருகிறது, உங்களுடைய வாழ்க்கையில தைரியம் இங்கே வருகிறது. நீங்கள் பேசுகிற வார்த்தையிலேயே அது அடைந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, வேதம் என்ன சொல்லுகிறது? நான் பேசக்கூடிய வார்த்தையினால எனக்கு செல்வாக்கு வருது, தைரியம் வருது, பலன் வருது. எல்லாவற்றையும் நான் பேசுகிற வார்த்தை என்னை தைரியப்படுத்தி செல்வாக்கை உண்டு பண்ணி என்னை நல்லவனாக வாழ வைக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது தெரியாம நம்ம இன்னைக்கு எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஜெபிக்கிறோம், வேத வசனத்தை வாசிக்கிறோம், உபவாசம் போட ரைட்டு இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கிறது என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். வார்த்தையில நான் தெளிவுள்ளவனாக இருக்கிறேனா? வார்த்தையில பிசகு இல்லாமல் பேசுகிறேனா? வார்த்தையில கலப்படம் இல்லாமல் பேசுகிறேனா? வார்த்தையில ஒரு ஸ்தோத்திரம், ஒரு நல்ல காரியங்கள் அதில் அடங்கி இருக்கிறதா என்று நீங்களும் நான் யோசித்து நிதானித்து அறிந்து பேசுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால அப்படி நம்ம பேச ஆரம்பிச்சுட்டா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, செல்வாக்கு தானாய் கடந்து வரும். செல்வாக்கு எப்படி வரும்? செல்வாக்கு என்று சொன்னால் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, மேன்மை, உயர்வு எல்லாம் நம்முடைய இருக்கிற இடத்தை காட்டில் உங்கள் இடத்துக்கு நம்ம போக வேண்டுமானால் நீங்கள் பேசுகிற, நான் பேசுகிற வார்த்தையின் அடிப்படையிலே செல்வாக்கு வருகிறது, மரியாதை வருகிறது, மேன்மை வருகிறது, எல்லாமே மதிப்பும் வருகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம பேசுறது தவறா பேசிட்டு நம்மளை யாரும் மதிக்கல, நம்மளை யாரும் மேல கொண்டு போகல, நம்மளை யாரும் உயர்த்தல, நம்மளை யாரும் ஒன்றும் பண்ணல அப்படி சொல்லுகிற வார்த்தைகளே உங்களை கீழே தள்ளுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? வேதம் தான் சொல்லுறாங்க பாருங்க, தைரியம் எப்படி வரும்? நான் வாழ்வேன், நான் உயர்வேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் உயர்த்தப்பட்டவன், நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன், நான் பாவத்துக்கு எனக்கு கனெக்ஷன் கிடையாது என்று தைரியம் எப்பொழுது வருகிறது என்றால் நீங்கள் பேசுகிற விசுவாசம் உள்ள வார்த்தைகளே உங்களை தைரியப்படுத்துகிறது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? இது நம்ம பேசணுங்க. இயேசு கிறிஸ்து எப்படி தைரியப்படுத்திட்டார்? அவருக்கு யாராவது போய் சொன்னாங்களா? இன்னைக்காவது பைபிள்ல 1008 லட்சக்கணக்கான வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை சொல்லி கர்த்தரை தேற்றுகிறவனாக இருக்கிறார். அன்றைக்கு அவரை தேற்றுவதற்கு ஒரு உண்மை கிடையாது. அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? வார்த்தை அவரை வாழ்நாள் முழுவதும் தேற்றி
ஹல்லேலூயா. இப்ப நீங்கள் நான் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். மதிப்பு வேணுமா? மரியாதை வேணுமா? அந்தஸ்து வேணுமா? உயர்வு வேணுமா? உங்க வார்த்தையை நீங்க பார்த்து பேசுங்க. ஹல்லேலூயா. உங்க வார்த்தையை நிதானித்து பேசுங்க. உங்க வார்த்தையை கவனித்து பேசுங்க. நீங்க நல்லதை பேசும் பொழுது மதிப்பு மரியாதையும் மேன்மையும் உயர்வும் தானாய் உங்களை தேடி வருகிறதுல சந்தேகம் இல்லை. இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அங்க பாருங்க, ஸ்தோத்திரம். என் வார்த்தை சூழ்நிலையை மேற்கொள்ளுகிறது, சூழ்நிலைகளை மாற்றுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? நான் பேசுகிற வார்த்தை என்னுடைய சூழ்நிலையை மாற்றுகிறது. அதே விதத்தில் அந்த மாற்றத்தை எப்படி மாற்றுதான்? மேற்கொள்ளக்கூடிய திறனை எனக்குள்ளே அதிகரிக்கிறது நான் பேசுகிற வார்த்தை. ஹல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்றோம்? அதிகரிக்கிறது. 10 தடவை நீங்க சொல்லி பாருங்க, வியாதி இல்லை, வியாதி இல்லை, வியாதி இல்லை, வியாதி இல்லை, பலவீனம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சூழல் மாறி அதை ஜெயிக்கிறவர்களாக நீங்கள் மாறி விடுவீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? வியாதி 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 வியாதின்னு 10 தடவை 15 தடவை சொன்னீங்கன்னா அதை ஜெயிக்க முடியாமல் கோழைகளாய் மாறி போய் விடுவீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? சொல்லி பாரு. நம்ம வாய் தாங்க முதலாவது காரணமாக இருக்கிறது. அதனால இந்த வாயின் வார்த்தைகளை கவனித்து நாம் பேசுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில செல்வாக்கும் மதிப்பும் அந்தஸ்தும் மேன்மையும் உயர்வும் தானாய் கடந்து வரும். ஹல்லேலூயா. சோதர உலகத்தில் இருக்கிற மதிப்பு அந்தஸ்து மேன்மை உயர்வு ஏதோ கொடுத்து வரதில்லை, நீங்க பேசுகிற வார்த்தையை வைத்து வருகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? நம்ம எதுவும் செய்யறதில்லை, நம்ம எதிர்பார்ப்போம். உலகமே அப்படிதான் இருக்குது. ஆகவே இன்னைக்கு நீங்கள் நான் தெரிந்து கொள்ளக்கூடிய என்னையும் சேர்த்து நான் சொல்றேன், நீங்களும் நானும் இந்த சீரீஸ்ல உங்க வாழ்க்கை மாற்றப்படும். ஹல்லேலூயா. இந்த பல வாரங்கள் நீங்க கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னதாகவே எல்லாருடைய குடும்பத்துல சமாதானம் இல்லையா? கணவன் மனைவிக்கு அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா? சொந்த பந்தங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? இந்த செய்தி நீங்க கேட்டுக்கிட்டே வாங்க. கடைசியா பாருங்க, வராதவர்கள் வாழ்வார்கள், வராதது வரும், ஆசீர்வாதம் தேடி வரும், மதிப்பு தேடி வரும், உங்களை உதாசீனப்படுத்தினவர்கள் தேடி வருவார்கள். நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு. ஆகவே இதோடு கூட நான் முடிக்க விரும்புகிற ஒரே ஒரு காரணத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என் வாழ்க்கையை நான் பேசுகிற வார்த்தை என் வாழ்க்கையை அது கணிக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் பேசுகிற வார்த்தை தான் எனக்கு காலக்கெடு. நான் பேசுகிற வார்த்தை தான் எனக்கு ஆயுசு நாட்கள் நீட்டிக்கப்படுகிறது. நான் பேசுகிற வார்த்தை தான் நான் எவ்வளவு நாள் வாழப்போகிறேன் என்கிற அந்த வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது, கணிக்கிறது. இது ரொம்ப முக்கியம். பேசுகிற வார்த்தை தான் எல்லாத்தையும் நிர்ணயிக்குது. அங்க பாருங்க, காணிக்கிறது மற்றவர்களுக்கு என்னை காட்டுகிறது. ஹல்லேலூயா. நான் பேசுகிற வார்த்தை தான் என்னுடைய வாழ்க்கையை கணிக்கிறது. கணிக்கிறது மட்டுமல்ல, நான் யாருன்னு மற்றவங்க தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, நான் யாருன்னு மற்றவங்க அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு என் வார்த்தையே என்னை காட்டி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? என்ன காட்டி கொடுக்குது? நல்லவனா கெட்டவனான்னு காட்டி கொடுக்குது. மற்றவர்கள் பேசக்கூடிய அளவுக்கு, மற்றவர்கள் என்னை மெச்சிக்கொள்ளுகிற அளவுக்கு, மற்றவர்கள் என்னை உயர்த்துகிற அளவுக்கு எது காட்டி கொடுக்குதுன்னா, நான் பேசுகிற வார்த்தை தான் காட்டி கொடுக்குது. அப்படின்னா நான் பேசுகிற வார்த்தைன்னு சொல்லி கொடுத்தனே, என்ன வார்த்தை? தேவன் நமக்கு சிலுவைகளை சம்பாதித்து கொடுத்திருக்கிற அந்த ஆலோசனை வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில அப்ளை பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? தேவனுடைய வார்த்தையை பேச வேண்டும். தேவன் பேசினது போல் பேச வேண்டும். தேவன் எப்படி ஒரு மனுஷனை ட்ரீட் பண்ணாரோ அது போல பண்ணணும். தேவன் எப்படி ஒரு மனுஷத்தில் அணுகினாரோ அதை போல நாம் அணுக வேண்டும். அன்போடு, சாந்தத்தோடு, நீடிய பொறுமையோடு நாம் அணுகும் பொழுது நம்மை மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாம் நம்மளை தேடி வருகிறது மட்டுமல்ல, பரலோகத்தில் தேவன் சகலத்தையும் முடித்து வைத்திருக்கிற சகல உன்னதத்துக்குரிய பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தங்குதலை என்று அளவில்லாமல் அற்புதமாய் நமக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அங்கு பாருங்க, மற்றவர்களுக்கு காட்டுகிறது நல்லவனா
கெட்டவனா என்று நம்முடைய குணத்தை வெளியே கொண்டு வந்தது எதுனா நம்முடைய வார்த்தை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பனா என்ன அர்த்தம்? தேவ பிள்ளை என்று அடையாளம் காட்டி கொடுக்கிறது. அல்லேலூயா. மூடனுடைய வார்த்தை வசனம் தேவ பிள்ளை எவனாவது பேசுவானா? சொல்லுங்க. அல்லேலூயா. மூடனுடைய வார்த்தை தேவனுடைய போதகத்தையும் அவருடைய சோத்திர வார்த்தையை அசட்டை பண்ணிட்டு கண்டபடி பேசிட்டு உலகத்துல எல்லாம் பேசணும் எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தா என்ன சொல்லுவாங்க? அவனா மகா மோசமானவன். அவன் பேருக்கு தான் கிறிஸ்துவனா இருக்கிறான், பேருக்கு தான் இயேசுவின் பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா மொத்த குணமும் நாய் குணமா இருக்குன்னு சொல்லுவான். அல்லேலூயா. இதை பேசுறதுக்கு நம்ம அதை தான் காட்டி கொடுக்குதான் நம்முடைய வார்த்தை. நல்லவனா கெட்டவனா, ஞானியை போல சிந்தித்து நிதானித்து பார்த்து உணர்ந்து நாம் பேசுவோமானால் உலகத்தில் பேசப்படுவார்கள். அவன் நீதிமானாய் இருக்கிறான், அவன் கர்த்தரை போலவே வாழுகிறான். இயேசு எப்படி வாழுகிறாரோ அவனுடைய வாழ்க்கையில இயேசுவின் குணம் வெளிப்படுகிறது என்று சொல்லுகிற நிர்ணயம் எதிலே வருகிறது? நீங்கள் நான் பேசுகிற வார்த்தையில் வருது. அல்லேலூயா. எத்தனை பேர் பேசுகிறோம்? இதோடு கூட முடிக்கிறேன். இதை அடுத்த வாரத்தில் நாம் நீடிப்போம், கண்டினியூ பண்ணுவோம். நம்ம எல்லாரும்